ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஏஜி சபைகளுக்கு தலைவராக இருந்த பால் தங்கையா அவர்களின் பதவியை தூக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. எதுக்காக தூக்கிட்டாங்க அதுதான் மேட்டர், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் ஜான் ஜெபராஜுக்கும் ஜான் ஜெபராஜுடைய கள்ளக்காதலி, அதாவது ஒரு காதலி கூட அவர் ரெசார்ட்ல கைதாகப்பட்டார்ல, அந்த காதலியின் பேச்சை கேட்டுட்டு ஜான் ஜெபராஜுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி கொண்டிருந்தார். இப்போ ஜான் ஜெபராஜ் மனைவியையும் சேர்த்து வைக்கணும்னு இவர் சப்போர்ட் பண்ண பரவாயில்ல, ஜான் ஜெபராஜையும் ஜான் ஜெபராஜுடைய அன்அபிஷியல் ஒய்ஃப் அவங்க ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் பண்ணி அவங்கள சேர்த்து வைக்க முற்பட்ட பால் தங்கையா அவர்களை ஏஜி சபை தலைவர் பதவியிலிருந்து தூக்கிட்டாங்கன்னு நமக்கு நியூஸ் கிடைச்சிருக்கு. இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்த ரெவரண்ட் டி மோகன் ஐயாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். எந்த பாஸ்டரும் இந்த மாதிரி என்ன சொல்றது, சாட்சி வாழ்க்கையை விட்டு விலகி போற பாஸ்டர்களுக்கு உதவியா இருக்காதீங்க. இப்பவும் ஜான் ஜெபராஜுக்கு நிறைய பாஸ்டர்ஸ் தான் சப்போர்ட் பண்றாங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், பைபிள்ல தெளிவா இருக்குது, தன் மனைவியை விட்டுட்டு போறவன் ஒரு விபச்சாரக்காரன், அடுத்து இன்னொருத்தன் தள்ளிவிட்ட மனைவி கூட இருக்கிறவனும் விபச்சாரக்காரன். இந்த ரெண்டு விதத்திலும் ஜான் ஜெபராஜ் வேதாகமத்தின்படி மற்றும் இயேசு கிறிஸ்து திருமணத்திற்கு கொடுத்த கட்டளையின்படி விபச்சாரக்காரனாக தான் இருக்கிறார். அவருக்காக நம்ம பிரேயர் பண்ணலாமே தவிர அவர் பாவத்தை சப்போர்ட் பண்ணி பேசுவது சரியல்ல, அவர் பாவத்துக்கு முட்டு கொடுப்பதும் சரியல்ல. ஓகே, பாய். ஏஜிக்கு வாழ்த்துக்கள், பாய்.